நான் கீதாஞ்சலி செந்தில். நாம் இன்றைக்கி தலைமுடி உதிராமல் இருக்கவும் நல்லா அடர்த்தியாக நீளமாக வளர்கிறதுக்கும் ஒரு வீட்லேயே ஹெர்பல் ஹேர் ஆயில் பண்ண போகிறோம். இது நல்ல 100% ரிசல்ட் தரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் ஆயிலை அப்படியேவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது, சளி பிடிக்குது, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க இது கூட இப்போ இந்த அளவுக்கு இழுத்தீங்கன்னா இதில் 2 மடங்கு அளவுக்கு தேங்காயையும் சேர்த்து கலந்துக்கிட்டு யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரிசல்ட் 100% ரிசல்ட் தரும். நல்ல முடி அடர்த்தியாக வளரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணாதீங்க. வாங்க இதை எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். 400 ml தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கோம். 250 ml நல்லெண்ணெய் எடுத்திருக்கோம். கொஞ்சமாக விளக்கெண்ணெய் எடுத்திருக்கோம். அப்புறம் ஒரு 10 செம்பருத்தி பூ எடுத்திருக்கோம். இதை நல்லா நம்ம கழுவிட்டு கொஞ்சம் காய வச்சு எடுத்ததுனால இப்படி இருக்குது. இது இப்போ பூத்த பூ தான். அதுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்திருக்கோம். கொஞ்சமாக முருங்கைக்கீரை எடுத்திருக்கோம். கொஞ்சமாக மருதாணி, எல்லாமே ஒவ்வொரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கோம். அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா சங்குப்பூ ஒரு 10-15 பூ எடுத்திருக்கோம். இது கத்தாழை எடுத்திருக்கோம். அப்படியே ஒரு கைப்பிடி அளவு கத்தாழை எடுத்திருக்கோம். மேலே உள்ள தோலை சீவிட்டு இதை ஒரு 7 வாட்டி நல்லா தண்ணியில் அந்த மஞ்சள் கலர் ஜெல்லு போகிற அளவுக்கு கழுவிட்டு எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு 5 கொய்யா இலை எடுத்திருக்கோம். கொஞ்சமாக துளசி. வாங்க இதை வச்சு நல்ல ஒரு ஹேர் ஆயில் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு செம்பருத்தி சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம அரைக்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆலிவராவும் வெங்காயமும் போடுறோம். இதில் உள்ள தண்ணியே நல்லா சேர்த்து அரைச்சிரும். எல்லாத்தையும் இப்போ ஒன்றா போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம எல்லா பொருளையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது அடுப்பில் ஒரு அடி கனமான பாத்திரத்தை வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கலாம். நம்ம இதிலேயே நல்லெண்ணையும் சேர்த்துக்கலாம். விளக்கெண்ணையும் நம்ம இதிலேயே சேர்த்துக்கலாம். இப்பயே நம்ம அரைச்சதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் சேர்த்தோம்னா கொஞ்சம் மேலே தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம இப்பயே சேர்த்துக்கலாம். நம்ம இதையும் இதிலேயே இப்போ சேர்த்துக்க போகிறோம். நம்ம இதை ஒரு கரண்டி வச்சு கை விடாமல் கிண்டிக்கிட்டே பாருங்கள். நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா இந்த மாதிரி பொங்கி வரும். அடுப்பு நல்லா சிம்லேயே வச்சுட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏன்னா சில சமயம் இது மருதான இந்த அரைச்ச பொருளெல்லாம் அடியில் தங்கிக்கும். அதனால் அப்பப்போ பார்த்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், நம்ம போட்டது கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. கடைசியாக இது கொஞ்சம் அடியில் ப்ரௌன் கலர் ஆகி அடியில் தங்கும். அது வரைக்கும் நம்ம எண்ணெய் காய்ச்சிக்கிட்டு இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கொஞ்சம் பொங்கி பொங்கி வரும். எண்ணெயும் லைட்டாக க்ரீன் கலராக சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம அரைச்சி போட்ட பொருளெல்லாம் கொஞ்சம் கசடாக மாறி ப்ரௌன் கலரில் கொஞ்சம் மணலாக இருக்கும். இது ஒரு செகண்ட் ஸ்டேஜு. இன்னமும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். கடைசியாக அதெல்லாம் அடியில் போய் தங்கும். பாருங்கள், நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா அது மேலே பொங்கி பொங்கி வரும். நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். சிம்மில் தான் அடுப்பு இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தேர்ட் ஸ்டேஜில் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த கசடு பெருசு பெருசாக கொஞ்சம் கிடைக்கும். அதுக்கப்புறம் எண்ணெய் பாருங்கள் நல்ல டார்க் பச்சை கலரில் மாறிடுச்சு. இன்னமும் நம்ம வெயிட் பண்ணணும். எண்ணெய் அதாவே அடங்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன் நம்ம இவ்வளோ நேரம் காய்ச்சிட்ருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி காய்ச்சினோம்னா நம்ம ஒரு வருஷ கணக்கில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஸ்மெல்லு சிக்கு வாடை எதுவுமே வராது.
நல்ல இப்போ நம்ம என்ன ஸ்மெல் இந்த பொருளெல்லாம் போட்டதில் நல்ல ஸ்மெல் வருதில்ல, அது வந்து கடைசி வரைக்குமே இருக்கும். அதனால இந்த மாதிரி நம்ம நல்லா காய்ச்சிக்கிறோம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து எண்ணெய் நல்ல ப்ரௌன் கலரில் வந்து மாறி இருக்கு. அந்த கசடெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து அடியில் தங்கியிருக்கு. நம்ம வந்து இரும்பு பாத்திரத்தில் பண்ணோம் அப்படின்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக இந்த இரும்பு பாத்திரத்திலேயே வந்து வச்சுருங்க. அப்போது இன்னும் இரும்பு சத்து வந்து அந்த எண்ணெய்க்கு அதிகமாக வந்து சேரும். இல்லை அப்படின்னா இப்போவே வந்து வடிகட்டிட்டு ஒரு கொஞ்சமாக வந்து கையளவுக்கு வெந்தயத்தை முழுசாக அதுக்குள்ளே போட்டுக்கலாம். விட்டமின் இ கேப்சூலும் உடச்சி ஊற்றி விட்டமின் இ கேப்சூல் ஊற்றும் போது நல்லா ஆறி இருக்கணும். அதுக்கப்புறமா வெந்தயம் போடும் போது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா போட்டுட்டு நம்ம வந்து தலைக்கு வச்சுட்டே வரலாம். இது வந்து ரொம்ப நல்லது, முடி நல்லா வளரும். ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் நல்லா கொஞ்சம் ஆறின உடனே நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லா வடிகட்டிக்கலாம். கசடெல்லாம் மேலேயே தங்கிடும். இந்த மொத்தம் அந்த காய்ச்சின எண்ணெய் ஃபுல்லாத்தையும் வடிகட்டி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எண்ணெய் எல்லாத்தையும் இந்த மாதிரி வடிகட்டினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுருவோம். ஏன்னா வெந்தயம் போட்டோம்னா அந்த சூட்டை எல்லாமே வந்து குறைச்சிரும். அப்புறமா இது வந்து விட்டமின் இ கேப்சூல், இதையும் நம்ம வந்து உடச்சி ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி நம்ம 4-5 ஈவியான் கேப்சூல் வந்து போட்டுக்கணும். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.